ஒரு பெரியவர் எப்போது பார்த்தாலும் தன்னுடைய வீட்டு வாசலில் அமர்த்தபடி சிவபுராணம் படித்து கொண்டே இருப்பார். இளைஞன் ஒருவன் பல நாட்களாக இதனை கவனித்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவரிடம் வந்து கேட்டான், தாத்தா, எப்போ பார்த்தாலும் இந்த புத்தகத்தையே படிச்சுட்டு இருக்கீங்களே, இதை எத்தனை நாளாக படிக்கிறீங்க என்றான். பெரியவர் சொன்னார், ஒரு 50-55 வருஷம் இருக்கும். அப்படின்னா இந்த புத்தகம் உங்களுக்கு மனப்பாடம் ஆகியிருக்குமே, அப்புறமே இன்னும் படிக்கிறீங்க என்றான். தாத்தா சிரித்தபடி கூறினார், எனக்கு ஒரு உதவி செய், அதை நீ செஞ்சு முடித்தப்புறம் நான் பதில் சொல்கிறேன். இளைஞன் கேட்டான், என்ன உதவி தாத்தா? பெரியவர் ஒன்றும் பேசாமல் பக்கத்தில் இருந்த ஒரு மூங்கில் கூடையை எடுத்தார். அதில் அடுப்புக்கறி இருந்தது. அதை ஒரு மூலையில் கொட்டினார். பல நாட்களாக கறியை சுமந்து சுமந்து அந்த கூடையின் உட்புறம் கருமை மாறி இருந்தது. பெரியவர் சொன்னார், தம்பி, அதோ அங்கே இருக்கிற தண்ணீர் பைப்பு இருந்து இந்த கூடையை கொஞ்சம் தண்ணி பிடியேன் என்றார். இளைஞனுக்கு சிரிப்பு வந்தது. இருந்தாலும் பெரியவர் சொல்லிவிட்டதால் எடுத்து சென்று தண்ணீர் நிரப்பி எடுத்து வந்தான். அவன் வந்து சேருவதற்குள் முன்பே எல்லாம் நீரும் மூங்கில் கிடையின் ஓட்டைகள் வழியே தரையில் ஒழுகி போனது. பெரியவர் சொன்னார், இன்னும் ஒரே ஒரு முறை. இளைஞன் மீண்டும் முயன்றான். ஆனால் மூங்கில் கூடையில் தண்ணீர் எப்படி நிற்கும்? மீண்டும் கீழே கொட்டி போனது. பெரியவர் கேட்டார், இந்த தாத்தாவுக்காக இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் தண்ணீர் நிரப்பி பாருன் என்றார். இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான். இம்முறை மட்டும் அவர் சொல்லுகிறபடி செய்வித்து திரும்பி பார்க்காமல் ஓடிவிடுவோம். அவர் எந்த புத்தகத்தை படித்தால் எனக்கு என்ன வந்தது என்று தண்ணீர் பிடித்தார். வழக்கம் போலவே எல்லா தண்ணீரும் தரையில் விழுந்தது. தாத்தா, இந்தாங்க உங்கள் கூடை, இதில் தண்ணி நிற்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எதுக்கு என்னை இத்தனை பாடுபடுத்துறீங்க என்றான். அவர் புன்னையோடு சொன்னார், இதில் தண்ணி நிற்காதுன்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல தண்ணீர் பிடிக்க போகும்போது இதோட உப்புறம் எப்படி இருந்தது என்றார். இளைஞன் சொன்னான், ரொம்ப அழுக்கு பிடிச்சு கருப்பாக இருந்தது. இப்போ போர் என்றார். தண்ணீர் பட்டு பட்டு கறிக்கட்டைகளின் கருப்பு நிறம் கலைந்து கூடையின் உட்புறம் சுத்தமாகி இருந்தது. பெரியவர் சொன்னார், தம்பி, நீ கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். எத்தனை முறை தண்ணீர் பிடித்தாலும் மூங்கில் கூடை நிரம்பவே இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நீரில் நனைய கூடை சுத்தமாகிடுச்சு. அதுபோலத்தான் எத்தனை முறை படித்தாலும் முழு பகவத்கீதையும் மனப்பாடம் ஆயிடும்னு சொல்ல முடியாது. ஆனால் படிக்கிற ஒவ்வொரு முறையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கும் கரை சுத்தமாகிக்கொண்டே இருக்கும் என்றார். அந்த வார்த்தையின் உண்மை அந்த இளைஞனின் மனதில் ஆழ்ந்து யோசிக்க செய்தது. இறைநாமம் சொல்ல சொல்ல நம்ம மன அழுக்குகள் அகலும். பக்தி காவியங்கள் படிக்க படிக்க இறை சிந்தனை பெருகும். மன சஞ்சலம் விலகும். நம் முன்னே வினைகள் அகலும். ஓம் நமச்சிவாய.